மார்க்க பேதங்கள், இதுவும் கலாத்தியர் 5:20 தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்தவ மார்க்கம்ங்கிற ஒரே மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம் என்று. ஆனால் எவ்வளவு பேதங்கள், எவ்வளவு பேதங்கள். ஒருவர் மற்றவரை அற்பமாக நினைக்கிறது. நாங்கள் ஆவிக்குரிய திருச்சபை, இங்கே ஆவியும் இல்லை அனலும் இல்லை என்று சொல்லி பாரம்பரிய திருச்சபைகளுக்கு செல்லுகிறவர்களை அற்பமாய் நினைப்பது. பாரம்பரிய திருச்சபையில் இருக்கிறவங்க இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, புரியாத மொழிகளை பேசுகிறாங்க என்று சொல்லி கர்த்தர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை அற்பமாய் நினைப்பது. கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க நகை போடுகிறவர்களை அற்பமாய் நினைப்பது, நகை போடாதவர்களை அற்பமாய் நினைப்பது. எவ்வளோ பேதங்கள் நமக்குள்ள. சரி, ஒரு மீன் கடை எடுத்துக்கோங்க, எத்தனை மீன் கடை இருக்குது. ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், மூளையில் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு டாக்டர், இருதயத்தில் பிரச்சனை வந்தால் ஒரு டாக்டர். இருதயத்தில் பிரச்சனை வந்தால் பார்க்குறதுக்கே எத்தனை விதமான டாக்டர்ஸ், எத்தனை விதமான ஹாஸ்பிட்டல்ஸு. சரி, அதில் எத்தனை பிரிவு, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, என்னென்னவோ இருக்குது. என்ன சொல்கிறேன், ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் போய் பார்க்குறதுக்கு இத்தனை விதமான தீர்வுகளை இந்த உலகம் கொடுக்குதே. பரலோகத்துக்கு கொண்டு போகிற சபைகளுக்குள்ள எதுக்கு ஒரு பிரிவினை, எதுக்கு வந்து ஒரு பேதம், எதுக்கு வந்து ஒரு மேன்மை பாராட்டல்? இந்த சபைக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு போகிறாங்களா, அந்த சபைக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க, எப்போ நான் பரலோகத்துக்கு போவேனா? அவ்வளவுதான் நம்மளோட கேள்வி. இதை பேசி கொண்டிருக்கிற நான் பரலோகத்துக்கு தகுதியுடையவளாக இருக்கிறேனா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எந்த சபைக்கு யார் போகிறத பற்றி நமக்கு என்ன? எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையில் ஆவியானவர் கிரியை செய்யணும். எந்த சபையில் என்ன குறைங்கிறத நம்ம பார்க்குறோமோ அந்த குறைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சபை ஆவிக்குரிய சபையாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சில குறைகள் இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்க பாரம்பரியம்னு சொல்லி இந்த காரியங்களில் சரியில்லாமல் போகிற மாதிரி எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நடத்துங்க, அங்கே ஆவிக்குரிய காரியங்கள் வர. இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். பவுல் சொல்கிறாரு, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, அந்த இருதயம்லாம் நமக்குள்ளே வரணும். சகோதரர்களுக்குள்ள எதுக்கு மார்க்க பேதங்கள்? பின்பற்றுறது ஒரே மார்க்கம், அதுதான் மார்க்கம், அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற மார்க்கம். அப்படிதான் எல்லாருக்கும், நம்ம அப்படிதான் சொல்கிறோம், அப்படிதான் தெரியும், அப்படிதான் நம்புகிறோம், அதுதான் நிஜம். அப்போது அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ பேதங்கள்? மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை நாங்கள் பெரியவர்கள் என்றோ மற்றவர்களை அற்பமானவர்கள் என்று நினைக்கிற இந்த மனோபாவத்தை எங்களுக்கு மன்னிங்கப்பா. கிறிஸ்து பிரியலப்பா. நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஒரே கிறிஸ்து, எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர். ஆண்டவரே, அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் திருச்சபைக்கு வரணும், நாங்கள் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, அந்த ஞானத்தை, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.